சரி, யார்கிட்ட பேசணும்? யாராவது கை தூக்குங்க. மேடம் நீங்க பேசுவீங்களா மேடம் என்கிட்ட? சொல்லுங்க மேடம், நீங்க என்ன மேடம் பண்றீங்க? எதுக்கு பிஎஸ்சி எல்லாம் படிக்கிறீங்க? ஓ, எப்படி மேடம் அவுட்ஃபிட்? நீங்க எப்படி மேடம் இருக்கு? நான் என்ன அம்மனமா மேடம் வந்தேன்? இப்போ என்ன பண்ணணும் நானு? என் ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா மேடம் கேட்டேன் நானு. எப்படி இருக்கு? மேடம் ஃப்ளர்ட் பண்றீங்களா என்கிட்ட? நீங்க அண்ணன் தம்பியோட பிறக்கல? I always wanted to say that. பல பேர் அடி வாங்கியிருக்கானுங்க போல. உங்க பேர் என்ன மேடம்? யாரோட வந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க? ஓகே, நீங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தீங்களா? யார் இந்த ஷோ? whose idea was this to bring? My sisters. Why madam, why did you bring her? No, I've been watching your show in YouTube. Okay. ரீஃபண்ட்லாம் இல்லை மேடம். ஏன்டா அழுது என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ஃப்ளர்ட் பண்ணீங்களா அவ்வளோதான், கழிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஓகே. அக்காக்காரி நீங்க என்ன பண்றீங்க? இதான்டா கண்டென்ட். டாபிக் மாறுதான். இப்படிதான் போவோம். ஓகே, நீங்க இப்போ உங்க அக்கா கிட்ட நான் பேசக்கூடாது, பொசசிவ் ஆகுறீங்களா அதுக்குள்ள? ஓகே, நீங்க என்ன மேடம் பண்றீங்க? மேடம், திஸ் இஸ் நாட் த பிளேஸ் தட் யூ ஷுட் பீ இன். உங்களை கேஸ்ல தூக்கி உங்களை தூக்கி போட்டுருவாங்க. இவ ஷோக்கெல்லாம் போனியா அப்படின்னு. இந்த ஓலை நானே நம்ப மாட்டேன். என்ன என் வீடியோஸ் இவங்களை காப்பாத்துதான். அப்புறம் வேற என்ன மேடம்? என்ன இப்படி எல்லாம் போய் சொல்றீங்களே? ஓகே, உங்க பேர் என்ன மேடம்? பெட் கிரைண்டரா? பட் நீங்க ரெண்டு பேரும் தான் சிஸ்டர்ஸா? மூணாவது யாரா இருக்காங்களா? பிரீத்தி அந்த மாதிரி ஏதாவது பிராண்ட்? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? 4 இல்ல, சிஸ்டர்ஸ் கணக்கு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஓகே, யார் யார் ஃப்ரெண்ட் இதுல? தங்கச்சிக்கு ஃப்ரெண்டா அக்காக்கு ஃப்ரெண்டா? நான் உன்கிட்ட பேசவே இல்லை. நான் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்னை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? இல்ல அப்படி இல்லை உடனே ஒரு கல்யாணம் ஆயிருச்சா மேடம்? நான் கப்பல் தானே மேம் கேட்டேன். எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? ஓகே, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மெமரி தட் இஸ் ஃப்ரம் யுவர் வெட்டிங் தட் யூ ரிமெம்பர் இப்போ வரைக்கும்? நம்மளுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துடா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லிடாதீங்க உடனே, வெறுப்பேற்றக்கூடாது. நல்லா ஹோல்சமாக ஏதாவது ஒன்று. அன்எக்ஸ்பெக்டட் பிரெக்னன்சியா மேடம்? ஐ வாஸ் நாட் ரூட்டிங் ஃபார் திஸ். இப்போ புரியுதுல எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு? வாவ். ஓகே, கேன் யூ எலாபரேட்? Are you comfortable with that? I am not very comfortable about this, but we will anyway go forward. Unexpected pregnancy. யார்கிட்ட எப்போ என்னன்னு போய் சொன்னீங்க? இவர்கிட்ட கால் பண்ணீங்களா? ஹே மணி பிரெக்னென்ட் ஆயிட்டேன்டா, பிளாக் பண்றேன் அவ்வளவுதான், ஐயோ அந்த மாதிரி தான். மேரேஜுக்கு அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் பிரெக்னன்சியா? நீங்க எப்ப ஷாக் ஆயிருக்கணும்னா, பிரெக்னன்சி வேற பொண்ணுக்கு ஆயிருந்தா அவர்னால அப்போ நீங்க ஷாக் ஆயிருக்கலாம். உங்களுக்கு தானே மேடம் ஆச்சு. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட்னா எப்படி? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஆர்காசம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, குழந்தை வந்துருச்சா அந்த மாதிரி ஏதாவது? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஏன் நீங்க பிளான் பண்ணல? பிளான் பண்ணாம சும்மா ஜாலியா வாடா ஒரு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா போட்ட அப்படி அந்த மாதிரி அப்படி போயிருச்சா? ஓகே, அப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு என்ன தோணுச்சு உங்களுக்கு? அதுக்குள்ளேயா மேடம்? அவர் பர்ஃபார்மன்ஸை பத்தி கேட்கல மேடம் நானு. அப்படி சொல்லல மேடம். எப்படி நார்மலா இப்படி பிரெக்னென்ட் தெரிஞ்சு போச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சா? ஓகே, ஹவ் இஸ் த பேபி? பாய் பேபியா கேர்ள் பேபியா?
ஏ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மேன். வேற லெவல். வா. என்ன வயசாகுது? 1 year. ஓகே சூப்பர். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. அது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? ட்ரிப்பிளே தெரிஞ்சிருச்சா? முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரிப்பில் தான் ஆயிருக்கு. பார்த்தீங்களா எப்படி துப்பறிவாளனா நான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே உங்கள் பேர் என்ன? ஓகே மேடம், நீங்கள் சேஷாதிரி அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எவ்வளோ நாளாக டேட் பண்ணுறீங்க? வீட்டில் தெரியுமா? எப்படி யார் ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு? ஓகே. வீடியோ கால் ஸ்கிரீன்ஷாட் பார்த்துட்டாங்க. எஸ், இப்போ கதையை சொல்லுங்க. ஓகே, அந்த ஸ்கிரீன்ஷாட்ல சார் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? மாற்ற அளவுக்கு ப்ரோ என்ன நீங்களே ரேசிசம் ஆரம்பிச்சிட்டீங்க. தெரியாதா கலர் தெரியாதா அப்படின்னு. ஓகே பிளாக் ஸ்கிரீன் இருந்ததா அங்க ஆப்போசிட்ல? மாட்டிக்கிட்டீங்க. என்ன சொன்னாங்க வீட்ல மாட்டணும்னு? மேடம் நீங்க கரெக்டா சொல்லுங்க மேடம். அப்போ அண்ணா பார்த்த உடனே சூப்பரா இருக்கான். அண்ணா பாட்டாரு. ஓகே லேட் நைட் ஸ்கிரீன்ஷாட் இது. ஏர்லி மார்னிங் 2 மணி காலையில் நள்ளிரவு அதிகாலை அப்படின்னு போட்டுக்கணும். வேற ஓகே ஓகே. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படி லேட் நைட்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் டெல்லிங் இட். மியூட்ல வச்சிருந்தீங்களா? ஓ மியூட்ல வச்சிருந்தீங்களா? அவ்வளவுதான் சார், வாழ்க்கைனா அவ்வளவுதான். மியூட்ல வச்சிருந்தீங்க. அண்ட் உங்க வீட்ல தெரியுமா ப்ரோ? என்ன நீங்க வீடியோ கால் பண்ணும்போது அங்க மாட்டிக்கிச்சா அப்படி ஒண்ணு? டேய் ஏதாவது சொல்லுடா என்கிட்ட, நான் பாரு எப்படி குடுக்குறேன் பாரு உனக்கு கண்டென்ட் அப்படின்னு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க. லேட் நைட் டெய்லி போவீங்களா லேட் நைட்? ஐயோ சாரி ப்ரோ, மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. ப்ரோ நான் வீடியோ போடவே மாட்டேன் ப்ரோ, மன்னிச்சிருங்க. நான் போட மாட்டேன் ப்ரோ, நான் போட மாட்டேன். சென்னையில் நிறைய பேர் ஜோசியம் பார்ப்பாங்க, அது பார்த்துருக்கீங்களா? இந்த பீச் பெசன் நகர் எவ்வளோ பேர் போயிருக்கீங்க? பெசன் நகரில் அந்த ஜோசியம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உண்டா உங்களுக்கு? இருக்கா? ஹாய் ஹாய் சொல்லுங்களேன். This is coffee with Karan. You don't know Tamil? மேம் சரி மேடம், அது சரி சரி மறந்துட்டியா? தானதோ தான ஜோஷியம் ரஜினிகாந்த் சார். எஸ் வாங்க ஜோஷியம். ஓகே அவர் அக்கா வந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? ஓகே பையனா பிறந்திருக்கணுமா? இப்ப மாறிக்கலாமே மேடம், அதெல்லாம் பிரச்சனை இல்லையே. இந்த ஜோசியம் பார்க்கறது எவ்வளவு பேர் நம்பிக்கை இருக்கு? ஆக்சுவலி ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா? மேக் சம் நாய்ஸ். ப்ரோக்ரெசிவ் ஆடியன்ஸா நீங்கெல்லாம்? ஆனா ஆளுங்க மட்டும் என்னன்னு பார்ப்போம் ப்ரோ கல்யாணத்துக்கு முன்னாடி. சூப்பர்ரா, இப்படிதான் இருக்கணும். குட் ஜாப் குட் ஜாப். ப்ரோ ஜாப் இஸ் பெட்டர் தென் யுவர் ஜாப். பட் யா ஜாதகத்துக்கு பதில் ஆதார் கார்டு தான் கொடுத்தீங்களா கையில்? ஓலைச்சுவடி எடுத்துட்டு தாங்க. அது ஓலைச்சுவடி மேடம், அது நம்பாதீங்க. ப்ரோ நீங்க தானே அனுப்பி விட்டீங்கனால உண்மையை சொல்லுங்க. என்னம்மா நீங்க இப்படி ஏமாந்துருக்கியம்மா நீங்க?
கூட ஆமா அவன் யூனிஃபார்ம்ல வந்திருக்கான். நீ லவ் பண்றது ஒரு வக்கீல். எப்படிங்க மேஜிக் மேஜிக் மேடம், ரொம்ப நாள் ஆசை மேடம் அப்படின்னு. ஏங்க என்னங்க இப்படி ஏமாந்துருக்கீங்க நீங்க? அப்புறம் நான் மட்டும் தான் இந்த விளையாடுறவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறக்குமா, 2 பசங்க, அது வந்து மக்கள் இருக்குமா, பட் ஆனால் மட்காடா இருக்குமா? மக்கா இருக்குமா? மக்கா இருக்குமா? சச்சின் அந்த லெவலுக்கு ஆவாங்களா ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல, அதெல்லாம் சொன்னாங்க. ஓ ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சச்சினா வருவாங்க. நான் விஜய் படமா இருக்கும் மேடம். ஃப்ளாப் மேடம் அந்த படம். ஓகே, அப்புறம் நீங்க அதை நம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் லைனா ஒரு சில இன்சிடென்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ என்ன இன்சிடென்ட்ஸ் மேடம்? அந்த மாதிரி என்ன நடந்தது உங்களுக்கு? அவங்க சொன்னது நடந்ததா? சொன்னது அவங்க டிகிரி தான் படிக்க பண்ணாங்க. நீங்க டிகிரி தான் படிச்சிருக்கீங்க. அண்ட் நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். யார் தெரியவே தெரியாது எனக்கு. அவங்க வந்து நீங்க அழகு சார்ந்த இதுல ஏதோ மேடம் நீங்க மேக்கப் போட்டு போயிருப்பீங்க மேடம். நீ மேக்கப் ஆர்டிஸ்ட். நீ ஸோ அப்பதான் எனக்கு ஷாக் ஆச்சு. ஏன்னா எப்பவுமே கைரேகை மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இருந்திருக்கு சொல்லியிருக்காங்க. அட்வொகேட் காட்ட முடியுமா? அட்வொகேட் கரெக்ட் தானே? இருக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. That has been my time, ladies and gentlemen. என்ன the confidence that you have, I understand that you have a would be who's an advocate. புரியுது, அவன் காப்பாத்துவான்டா என்ன. அந்த அதாவது it comes from a place of arrogance. நீ என்ன சாதாரண ஒரு கமெடியன் அட்வொகேட் தெரியுமா? அதுவும் ஜாதகத்துல கரெக்டா சொல்லியிருக்கிற அட்வொகேட், சும்மா கிடையாது ப்ரோ. நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது சார் நல்ல வேலை இவ தற்கொலையா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படி அந்த மாதிரி தோணுச்சாங்க. வணக்கம் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் சென்னை இந்த 4 ஊர்லேயும் அடுத்தடுத்து பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். திருச்சியில் செப்டம்பர் 21st, கோயம்புத்தூரில் அக்டோபர் 19th, பெங்களூரில் நவம்பர் 10th அண்ட் சென்னையில் நவம்பர் 17th. இந்த 4 ஊர்லேயும் வந்துட்டு 4 டேட்ஸில் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதோட டிக்கெட் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆர் புக் மை ஷோவில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அது போக த ஹோல் ஷோ இஸ் செல்ஃப் ப்ரொடியூஸ்ட் லைக் ஆல்வேஸ். ஸோ உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் இந்த ஜிபே லிங்க் இருக்குதுல, அதில் வந்து நீங்கள் ₹1 எவ்வளோ ரூபா வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, தாராளமாக பண்ணுங்கள். I'll see you soon with a new video in the next 2 to 3 weeks. I hope I don't fail you. Bye bye, take care. Bye bye.